சன் நியூஸ் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொன்னார் மேனியனே பொலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சனை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினையேனே. இன்னைக்கு சிவராத்திரி. சிவன் கோவில்களில் அநேக மக்கள் இன்னைக்கு குழுமி இருப்பாங்க. கிட்டத்தட்ட 4 கால பூஜையும் பார்ப்பாங்க. தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்காக காத்திருப்பாங்க. புதிய புதிய பிரார்த்தனைகளுக்காக சிவன் கிட்ட வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சிவராத்திரியை நம்ம சன் நியூஸின் வாயிலாக இரவு முழுவதும் நாம் தரிசிக்க போறோம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இருந்து நிறைய காட்சிகள் நேயர்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இன்னைக்கு சிவராத்திரியை பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எப்படி அந்த வழிமுறைகளை பண்றது, பூஜை முறைகள் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நம்ம அபிஷேக பொருட்கள் பண்ணலாம், சிவன் தொடர்பான பல கேள்விகளுக்கும் அதற்கு தொடர்பான விடைகளுக்கும் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு ஜோதிட சிரோன்மணி பூஷன் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவர்கள் வந்திருக்கிறாங்க, நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அது மட்டும் இல்ல நேயர்களே, இன்னும் நிறைய அற்புதமான சிவராத்திரி தொடர்பான நிகழ்ச்சிகளோடு நம்ம இந்த நேரலையை தொடங்க இருக்கிறோம். முதல்ல வில்லுப்பாட்டு மாதவி அவர்களுடைய கச்சேரி இருக்கு. அது போலவே பெரியமேலு முனுசாமி அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியும் இருக்கு. இந்த 4 கிரகங்கள் ஒன்றாக சந்திக்கக்கூடிய நிகழ்வுல என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்கு என்பதை விளக்குவதற்காக செல்வி அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. இப்படியாக சிவராத்திரி சிறப்பு நேரலை நிகழ்வை உங்களுக்கு நாங்க தொகுத்து வழங்க இருக்கிறோம். இப்ப முதல்ல நமக்காக சிவராத்திரியின் சிறப்பம்சம் பொருந்திய பாடல்களோடு வில்லுப்பாட்டு மாதவி இணைஞ்சிருக்கிறாங்க. அவரை வரவேற்கலாம். நான் இந்த நாட்டுக்கு ஒரு அரசன், 56 தேசத்துக்கும் நான் ஒரு வல்லரக்கன். அப்படி இருக்கும் போது மக்கள் ஏன் இதுவரைக்கும் எனக்கு பகுதி பணமே கொடுக்கல? எதற்காக கொடுக்கல? பகுதி பணம் கொடுக்கவில்லை, என்னை பணிந்து நடக்கவில்லை, இருசால் கொடுக்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை, கப்பம் கொண்டு கொடுக்கல, யாருமே எனக்கு காணிக்கையை செலுத்தலையப்பா. மன்னா, அதற்காக நான் என்ன செய்வது? அப்பா மந்திரி, 56 தேசத்துக்கும் சென்று பகுதி பணம் வேணும் என்று நீ போய் பறைவசி அடித்து விட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மந்திரியின் வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லாது உடனே ஆணையை அலங்கரித்தான், அம்பாரியை தூக்கி வைத்தான். ஒத்த முரசும் கையில எடுத்து 56 தேசத்துக்கும் அவன் அடித்தான் பறைவோசை. பறைவோசை அடித்தவோ நாட்டு மக்களிடையே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தயவுதாட்சணை எதுவுமே இல்ல. எதுவுமே கிடையாது. நாட்டுக்குள்ள நல்லவங்க இருந்தா தானே மழை பெய்யும். நல்லவருக்கு பெய்யக்கூடிய மழை நாட்டுக்குள்ள
இதற்கிடையே அற்புதமான கச்சேரியோடு இணைந்திருக்கிறார் பெரிய மேலம் முனுசாமி. அந்த காட்சிகளை பார்ப்போம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.